இப்ப தர்காவுல போய் தர்கா இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, தர்கால கறி சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை? அவங்க தானே பிரச்சனை கிளப்பினாங்க. மேடம் நீங்க அப்புறமேல பேசுங்க, நீங்க நிறைய பேசிட்டீங்க. நீங்க மோர் இருக்கு குடிங்க, நல்லா குடிங்க, அப்புறம் பேசுங்க. இப்ப என்னன்னா தர்கா அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டு முறையும் இஸ்லாமிய முறையும் சேர்ந்த ஒரு முறை, அவ்வளவுதான். தர்கா வழிபாடு எங்க குடும்பத்தில இருந்து எல்லா குடும்பத்திலும் தர்கா போறது சாதாரண வழக்கம். அது சாதாரண வழக்கம். அது பலியிடுறது சாதாரண வழக்கம். முருகனுக்கு பலியிடுறது சாதாரண வழக்கங்க. முருகன் குறிஞ்சி திணைங்க. குறிஞ்சி திணையில விவசாயம் பண்ண சாப்பிட முடியும்? வேட்டையாடி தான் சாப்பிட முடியும். ரொம்ப சாதாரண குறிஞ்சி திணையோட உணவே என்னங்க அதுல தாங்க வருது. அப்ப ஒரு முருகன் கடவுள்ல பலியிட்டு உணவு உண்றது என்பது முதல் அசைவ உணவு தவறு கிடையாதுங்க. அசைவ உணவு அவர் வழக்க முறைங்க. அசைவ உணவே ஏதோ தீட்டப்படாத ஒண்ணு, தப்பான ஒண்ணு காமிச்சுக்கினே இருக்கிறாங்க. ஏங்க நாங்களும் எங்களோட கோயில்களுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு பலி கொடுத்து சாப்பிடுறோம். அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் தப்பான்னு கேட்கிறேன். கோழி பலியிடுறோம், ஆடு பலியிடுறோம், தப்பான்னு கேட்கிறேன். நம்ம இந்து மதம் இவங்க சொல்லக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ஒரு சாதியை தவிர எல்லாருமே அசைவ உணவு சாப்பிடுறவங்க. எல்லா அசைவ உணவு சாப்பிடுறவங்க இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன சாமி ஏதாவது தப்பு சொல்லிச்சா எங்களுக்கு? முனியாண்டி விலாசுங்கிற பேரு என்னங்க? அது முனியாண்டி விலாசுங்கிற பேர் என்னது? அசைவ உணவு கடை தானே. அது என்ன முஸ்லீம் பேரா? அது இந்து பேர் இல்லையா? நீங்க சொல்ற நாங்க இந்து சொல்றது இல்ல. முனியாண்டி அப்படிங்கிறது தமிழர்களோட கடவுள் தான். எங்களுடைய சாமி கறி இல்லாம இருக்காது. நாங்க அப்படிதான் சாப்பிட்டுருக்கோம். எங்க கோயில் அதான் முறை. அதை சாப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த இந்து மதத்துல ஒரே ஒரு சாதிக்கு மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுறதுல, அசைவம் சாப்பிடுறது இல்ல. அதுக்கு ஒட்டுமொத்த ஆளுங்களையும் தீட்டான ஆளு, தப்பான ஆளு, அசைவ உணவு எடுத்து போட என்னங்க தப்பு? என்ன தப்பு? முஸ்லீம் மட்டும் தான் அசைவ உணவு சாப்பிடுறாங்களா? நாங்களாம் சாப்பிடுறது இல்லையா? எங்களெல்லாம் எதுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க? எல்லா இடத்துலயும் எங்களுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. அங்கதான பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப தர்காக்காரங்க எதுவும் சொல்லல, அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை. தர்கால கும்பிடுறது பெரும்பாலான ஆட்கள் இந்து மக்கள். சரி, ஓகே. பெரும்பாலும் சாமானிய கிராம மக்கள், ஏழை எளிய மக்கள் வேண்டுதலுக்கு போறாங்க. வேண்டுதலுக்கு போய் கும்பிடுறாங்க. என்ன பிரச்சனை? வேண்டுதல போய் பலி கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு பலி கொடுக்க முடியல, விட்டு போங்க. எலுமிச்சம் வைக்கிறீங்கல்ல, பலி கொடுக்குற எலுமிச்சம் வைக்கல, அது என்ன அர்த்தம்? அது பலி கொடுக்குற எலுமிச்சம் வைக்கிறாங்க. எல்லா கோவிலையும் கோபுரத்துக்கு அடுத்து என்ன இருக்கு? பலிபீடம் இருக்குது, கொடிமரம் இருக்குது, வாகனம் இருக்குது, துவார பாலகர், அதுக்கப்புறம் கர்ப்பகிரகம். அங்க பலிபீடம் வச்சு தாங்க உடைக்கிறீங்களே, அங்க என்ன தாங்க உடைக்கிறதா கல் வச்சானா? பலி கொடுக்கறதுக்கு வச்சது அது. பலிபீடம் இருக்கா இல்லையா? எந்த கோயில் பலிபீடம் இல்ல சொல்லுங்க பாப்போம். இந்த காஞ்சி கோயிலுக்கு போவோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம், இருக்கிற எல்லா கோயிலும் பலிபீடம் இருக்குது. எதுக்கு பலிபீடம் வச்சாங்க? அதெல்லாம் மாத்தினாங்கல்ல. இவங்க சாமி அசைவம் சாப்பிடலாம் பரவாயில்ல, போயிட்டு போறாங்க. எல்லாத்தோட பழக்கத்தை மாத்தி குற்றம் பேசப்படுற அசைவம் கொண்டு போயிட்டாங்க. அசைவம் கொண்டு போயிட்டா என்னங்க தப்பு?